சிக்கன் குழம்பு என் ஸ்டைலில் பண்ணலாமா? அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் பட்டை, லவங்கம், கசகசா, சோம்பு, வரதன்யா, ஜீரகம், மிளகு, 4 வரமிளகா, 2 ஏலக்காய் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ட்ரை ரோஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா கூடவே ஒரு கைப்பிடி நிறைய சின்ன வெங்காயம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே ஒரு கைப்பிடி நிறைய கருவேப்பிலும் ஆட் பண்ணியிருக்கேன். கருவேப்பிலை குழம்புல போட்டால் சாப்பிட மாட்டாங்க. அதனால் அரைக்கும் போது நம்ம போட்டுக்கிட்டா சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். அது கூடவே எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். அது கூட 2 தக்காளி சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா அரை மூடி தேங்காயில் 1/4 மூடி தேங்காய் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அது கூட ஆட் பண்ணி அதை நம்ம இப்போ ரெஸ்ட்டு விட்டுடலாம். இன்றைக்கி நான் குக்கரில் தான் சிக்கன் குழம்பு வைக்க போகிறேன். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறமா அது கூட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கலாம். அது நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா அது கூடவே கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். போட்டு அதையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். அது கூடவே நான் இப்போவே மஞ்சள் பொடி ஆட் பண்ண போகிறேன். ஏன் மஞ்சள் பொடி நான் இப்போவே ஆட் பண்ணுறேன்னா, அப்போ தான் ஒரு டேஸ்ட், ஒரு அரோமா கிடைக்கும் சிக்கன் குழம்புக்கு. அந்த கலரும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இப்போவே நான் போட்டாச்சு. நான் இன்றைக்கி போன் இருக்கிற சிக்கன் எடுத்திருக்கேன். அந்த சிக்கனை வாஷ் பண்ணி போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா வதக்கி வச்சிருந்த தக்காளியை மிக்ஸர் ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்த பேஸ்ட்டை சிக்கன் கூட ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி தேவையான அளவு ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணி அது கூட தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு தம் பண்ணி விசில் வச்சு 4 விசில் வச்சு எடுத்தால் சிக்கன் குழம்பு சுட சுட சூப்பராக ரெடி. கொத்தமல்லி தழையை தூவி சுட சுட சாதத்தோடு சாப்பிட்டு தான் பாருங்களேன். எனக்காக